நிறைய பேர் எங்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க, கல்மாங்கிறது என்ன? எதுக்கு ஜெனரல் முனீர் கல்மா பத்தி பேசினாரு? ஏன் அந்த பயங்கரவாதிங்க கல்மாவா படிக்க சொன்னாங்க? அத நீங்க ஜெனரல் முனீர்கிட்டே கேளுங்களேன். இந்த கல்மா, அதாவது அத படிக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனா இந்த கல்மாங்கிறது ஓதப்படும் குர்ஆன்ல இல்லவே இல்ல. இது அவங்களுக்கு தெரியுமான்னு அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க எதை படிக்க சொல்றாங்களோ அது குர்ஆன்ல இல்ல. அப்ப இது எங்க இருந்து வந்தது? இதுக்கு அர்த்தம் தான் என்ன? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இந்த முத்தலாக் எங்க இருந்து வந்தது? அதாவது இந்த மாதிரி இஸ்லாமியத்துல இஸ்லாம உருவாக்குறது, கலப்பது, மதத்தை அழிக்க நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க என்ன கேட்டா அவங்க செய்யற செயலுக்கு ரொம்ப வெக்கப்படணும். இன்னொரு விதத்துல கூட குர்ஆன்ல இத கணிக்கப்பட்டிருக்கு. குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது தங்கள் கைகளால் புத்தகங்களை எழுதுபவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு. और फिर के फवैलुल लिल्लज़ीना यक्तुबूनल किताबा बिअयदीहिम सुम्मा यक़ूलूना हाज़ा मिन इंदिल्लाह लियश्तरू बिही समनन क़लीला. தங்கள் கைகளால் எழுதுறவங்க வெக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இத அல்லாஹ் சொன்னதுன்னு சொல்லுவாங்க. இததான் மதம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம உலகம் பயன்பெற வேண்டும்னு சொல்றாங்க.